வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. ஆனா நம்ம எல்லாரையும் எங்கேயோ ஒரு இடத்துல தொந்தரவு பண்ற ஒரு விஷயம்னு சொல்லலாம். தலைப்பு: ஜே. கிருஷ்ணமூர்த்தியின் சொற்பொழிவுகள். நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம் வந்துட்டு 1950களின் இறுதியில பூனா, மெட்ராஸ், பம்பாய்னு பல ஊர்கள்ல அவர் பேசின பேச்சுக்களோட ஒரு தொகுப்பு. இந்த உரைகளை படிக்கும்போது எனக்குள்ள திரும்ப திரும்ப ஒரு கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. நாம ஏன் ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்கோம்? பாருங்க, மதங்கள் இருக்கு, கல்வி இருக்கு, அரசியல், எத்தனையோ அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா எதுவுமே நம்மளோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கலையே. போர், வறுமை, வெறுப்பு எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதுக்கு ஒரு உண்மையான தீர்வு இருக்கா இல்லையா? இந்த கேள்விகளுக்கு கிருஷ்ணமூர்த்தி என்ன பதில் சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். அவர் அடிக்கடி சொல்றாரே, சிந்தனையில் புரட்சின்னு. அது அப்படின்னா என்ன? அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நாம உள்ள போறதுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேச்சுல அடிக்கடி சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்த இங்க நாம ஞாபகப்படுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கவனிக்கும் கலை. அவர் கேட்பவர்கிட்ட சொல்றாரு, நான் சொல்றத உங்க நம்பிக்கைகளோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ம், சரின்னு ஏத்துக்கவும் வேணாம், தப்புன்னு மறுக்கவும் வேணாம். வெறுமனே என்ன சொல்லப்படுதுங்கிறத முழுசா கவனிங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே அதோட சொந்த விருப்பு வெறுப்புகள், முன்முடிவுகளோட தான் எதையும் கேக்குது. ஆமா ஆமா. அதனால இந்த உரையாடலையும் நாம அப்படி ஒரு திறந்த மனசோட அணுகுனா ஒருவேளை புதுசா ஏதாவது நமக்குள்ள நடக்கலாம். நிச்சயமா. சரி, முதல் புள்ளிக்கு வருவோம். கிருஷ்ணமூர்த்தி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாம நம்புற எந்த ஒரு வெளியமைப்பும், ம் மதம், அரசியல், பொருளாதாரம், கல்வி எதுவுமே மனிதனோட அடிப்படையான துயரத்தை தீர்க்கல. இது கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் சுத்தி பார்த்தா உண்மைதானே. ஆமா, அதுதான் அவரோட தொடக்க புள்ளி. ஆனா அவர் அதோட நிறுத்தல. ஏன் இந்த அமைப்புகள் தோல்வி அடைஞ்சதுன்னு அவர் விளக்குற விதம்தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் சொல்றாரு, இந்த அமைப்புகள் எல்லாமே மனிதனை ஒரு துண்டா தான் பாக்குது. ஒரு பொருளாதார நிபுணர் உங்களை ஒரு பொருளாதார அழகா பாக்குறாரு. ஆமா கரெக்ட், ஒரு மதகுரு உங்களை ஒரு ஆன்மாவா பாக்குறாரு. ஒரு அரசியல்வாதி உங்களை ஒரு ஓட்டா பாக்குறாரு. ஓஹோ, சரி சரி. ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வையில இருக்கிற ஒரு சின்ன பகுதியை மட்டும் சரி செய்ய நினைக்கிறாங்களே தவிர, ஒரு முழுமையான மனுஷனா உங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதை யாருமே கவனிக்கிறதில்ல. இது ஒரு நோயாளிக்கு கண் டாக்டர் கண்ணை மட்டும், பல் டாக்டர் பல்ல மட்டும். ஆமா, பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம மருந்து கொடுக்கற மாதிரி இருக்கு. அருமையான உதாரணம். அப்ப பிரச்சனை வெளியில இருக்கிற அமைப்புகள்ல இல்ல, நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாரா? மிகச்சரியா. அந்த புள்ளிக்கு தான் வரார். வெளியில இருக்கிற குழப்பம் நமக்குள்ள இருக்கிற குழப்பத்தோட பிரதிபலிப்பு தான். இங்கதான் அவரு நம்ம மனசோட உள்ளார்ந்த முரண்பாட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஆமாம். நாம ஒன்னு நினைக்கிறோம், இன்னொன்னு பேசுறோம், முற்றிலும் வேறொன்றை செய்றோம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறது தான். அமைதியா வாழணும்னு ஆசைப்படுவோம், ஆனா அடுத்த நிமிஷமே டிராஃபிக்ல ஒருத்தர் நம்மள முந்தி போனா கோபம் கொப்பளிக்கும். சரிதான். அஹிம்சை தான் சிறந்ததுன்னு பேசுவோம், ஆனா மனசுக்குள்ள 1000 வன்முறை எண்ணங்கள் ஓடும். இந்த முரண்பாடு தான் எல்லாத்துக்கும் காரணமா? அதுதான் எல்லா பதற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் வேறுன்னு அவர் சொல்றாரு. ம். இந்த முரண்பாடு எங்கிருந்து வருதுன்னு அவர் விளக்குறாரு. அது நான் இப்போது இப்படி இருக்கிறேன், ஆனால் நான் அப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து தான் உருவாகுது. ஓகே. உதாரணத்துக்கு, எனக்குள்ள பேராசை இருக்கு, அதுதான் என்ன இருக்கிறதோ, அதாவது வாட் இஸ். ஆனா நான் பேராசை இல்லாதவனாக ஆக வேண்டும்னு ஒரு இலக்க வைக்கும்போது, உடனடியா ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. ஆமா, உடனடியா எனக்குள்ள ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. இருக்கிற நிலைக்கும் ஆக வேண்டிய நிலைக்கும் மத்தியில ஒரு போர் நடக்குது. இந்த ஆக வேண்டுங்கிற முயற்சி தான் நம்ம மனசோட முடிவே இல்லாத போராட்டத்துக்கு காரணம். பேராசை கொண்டவன் நான் பேராசை கொண்டவன் ஒத்துக்கிட்டு அதை முழுசா புரிஞ்சிக்கும் போது அங்கே முரண்பாடு இல்ல. அதை மாத்த முயற்சிக்கும் போது தான் சிக்கலே வருது. அப்போ பிரச்சனைய மாத்த முயற்சி பண்ணக்கூடாதா, அப்படியே விட்டுடணுமா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அப்ப தீர்வு தான் என்ன? இங்கதான் அவர் தன்னை அறிதல் அல்லது செல்ஃப் நாலேஜ் பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனா இந்த தன்னை அறிதல்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ஏதோ பெரிய ஆன்மீக விஷயம் மாதிரி தோணுது. ஆத்மா, பரமாத்மான்னு. அவர் அதையா சொல்றாரா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா பலரும் அந்த இடத்துல தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரை தன்னை எறிதல்ங்கிறது பிரம்மாண்ட ரகசியத்தை தேடுறதில்ல. அப்போ அது ரொம்ப ரொம்ப எளிமையானது, பூமிக்குரியது. அது காலையில நான் ஏன் என் குழந்தைகிட்ட எரிஞ்சு விழுந்தேன்,
ஓ. என் நண்பரோட வெற்றியை பார்க்கும்போது எனக்குள்ள ஏன் ஒரு சின்ன பொறாம வருது, இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதியை பார்க்கும்போது எனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு நம்மளோட அன்றாட எதிர்வினைகளை கவனிக்கிறது தான். ம். பிரபஞ்சத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி ஷாப்ல நமக்கு என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். இந்த சுய அறிவு இல்லாம கடவுளை பத்தியோ உண்மையை பத்தியோ பேசுறது வெறும் தப்பித்தல்ங்கிறார். ஓகே, இது தெளிவா இருக்கு. அப்போ வெளியில இருக்கிற அமைப்புகள் தோல்வி அடைஞ்சிடுச்சு, நமக்குள்ள முரண்பாடு இருக்கு, அதுக்கு தீர்வு நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது தான். இது ஒரு மாதிரி ஒரு முட்டுச்சந்துல நிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது? இங்கேதான் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மிக முக்கியமான, ஒருவேளை மிக புரட்சிகரமான கருத்தை முன்வைக்கிறார். அதுதான் சிந்தனையில் புரட்சி. ம். இதை கேட்கும்போது நம்ம சிந்தனைகளை மாத்திக்கணும்னு தோணலாம். அதாவது ஒரு கெட்ட எண்ணத்துக்கு பதிலா ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கணும்னு. ஆனா அவர் சொல்றது அது இல்ல. ஓ. பிரச்சனை நாம என்ன சிந்திக்கிறோம் என்பதல்ல, பிரச்சனை நாம சிந்திக்கும் விதமே. நம்ம சிந்தனை இயந்திரத்திலேயே கோளாறு இருக்கு, நாம அதுல புது புது மென்பொருளை ஏத்திக்கிட்டே இருக்கோம்னு சொல்றார். என்ன சிந்திக்கிறோம் என்பதை மாற்றுவதற்கும் சிந்திக்கும் திறனையா மாற்றுவதற்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை ஆதரிக்கிறாரு. கொஞ்ச நாள்ல அந்த கட்சி பிடிக்காம போய் இன்னொரு கட்சியை ஆதரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது என்ன சிந்திக்கிறோம் என்பதை மாத்துறது. சரி, ஒரு கருத்தை எடுத்துட்டு இன்னொரு கருத்தை வச்சுக்கிறது. ஆமா. ஆனா கிருஷ்ணமூர்த்தி கேக்குறார், நீங்க ஏன் ஒரு கட்சியே சார்ந்தே இருக்கணும்? அந்த அடையாளமே இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையையும் அதோட தனித்தன்மையோட எந்த சார்பும் இல்லாம உங்களால பார்க்க முடியுமான்னு. இதுதான் சிந்திக்கும் விதத்தையே மாத்துறது. இது ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையிலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறதில்ல. மத நம்பிக்கைங்கிற கட்டமைப்பையே கேள்வி கேட்கறது. ஓகே, புரியுது. இதுதான் உண்மையான புரட்சி. மத்ததெல்லாம் வெறும் ஒரு மாற்றியமைக்கப்பட்ட தொடர்ச்சி. இல்ல அவர் சொல்ற வார்த்தை மாடிஃபைட் கண்டினியூட்டி. வாவ், இது உண்மையிலே ஆழமான பார்வை. அப்போ நாம பழகிப்போன சிந்தனை முறைகளே நமக்கு சிறையா இருக்குன்னு சொல்றார். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவர் சொல் அப்புறம் செயல்நிலை, அதாவது the word and the verb அப்படின்னு ஒரு உருவகத்தை பயன்படுத்துறார். அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது. ஆமா, அது அவரோட போதனைகளோட மையமான ஒரு பகுதி. அவர் சொல்றத பார்த்தா நாம எல்லாரும் கையில ஒரு மெனு கார்டை வச்சுக்கிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கோம், ஆனா சாப்பாட்டை சாப்பிடவே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஹாஹா. அந்த மெனு கார்டு தான் சொல். அதாவது கருத்துக்கள், கொள்கைகள், கோட்பாடுகள். அன்பு, அமைதி, கடவுள், இதெல்லாம் வெறும் சொற்கள். நம்ம அந்த சொற்களை பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கோம். ஆனா அன்பு செலுத்துதல், அதாவது லவ்விங், அமைதியா இருத்தல், பீயிங் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது செயல்நிலை. அது ஒரு கொள்கை இல்ல, அது ஒரு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செயல். அப்படிதானே? அதுதான் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு கொள்கை, ஒரு சொல். அது எதிர்காலத்துல நடக்க வேண்டிய ஒண்ணு. ஆனா அன்பு செலுத்துதல்ங்கிறது இந்த கணத்துல நிகழக்கூடிய ஒரு செயல்நிலை, ஒரு இருத்தலின் நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். உண்மையான மாற்றம் இந்த இருத்தலின் நிலையில தான் நடக்குது, வெறும் சொற்களை உச்சரிக்கிறதுல இல்ல. நான் அஹிம்சையை பின்பற்றுகிறேன்னு சொல்றதுக்கும் அஹிம்சையாவே இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, அப்போ எது நம்மளே இந்த செயல்நிலைக்கு போக விடாம தடுக்குது? எது நம்மள வெறும் சொற்களோட கட்டி போட்டிருக்கு? அதுக்கு அவர் சொல்ற பதில் அறிந்தவை, த நோன். அறிந்தவை. நம்ம மனம் முழுக்க முழுக்க அறிந்தவற்றோடு ஒரு கிடங்கு. நம்ம நினைவுகள், அனுபவங்கள், மரபுகள், படிச்ச புத்தகங்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நல்லது கெட்டது, இது எல்லாமே அறிந்தவை தான். நம்ம சிந்தனை எப்பவுமே இந்த அறிந்தவற்றோட எல்லைக்குள்ள தான் இயங்குது. கடந்த கால அனுபவங்களோட கண்ணாடியை வச்சுக்கிட்டு தான் நம்ம நிகழ்காலத்தை பார்க்குறோம். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அறிந்தவற்றிலிருந்து விடுதலைனா என்ன? நம்ம ஞாபகம், அனுபவம் இல்லாம எப்படி வாழ முடியும்? ஆமா, அடுப்பு சுடுன்னு தெரிஞ்சிருந்தா தானே கைய வைக்காம இருப்போம். நம்மளோட அறிவு தானே நம்மள வழி நடத்துது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கிருஷ்ணமூர்த்தி இங்க 2 விதமான நினைவுகளை பிரிக்கிறார். ஒன்னு காலவரிசை நினைவு, குரோனாலஜிக்கல் மெமரி. ஓகே. அதாவது வீட்டுக்கு வழி தெரியுது, சைக்கிள் ஓட்ட தெரியுது, அடுப்பு சுடும் தெரியுது, இது நமக்கு தேவை. இது அவர் தப்பு சொல்லல. சரி. அவர் பேசுறது உளவியல் நினைவு பத்தி, சைக்கலாஜிக்கல் மெமரி. அதாவது நம்ம காயங்கள், சந்தோஷங்கள், அவமானங்கள், பெருமைகள், நம்ம பாரபட்சங்கள், முடிவுகள். ஓ. இந்த உளவியல் சுமையதா அவர் அறிந்தவைன்னு சொல்றார். நேத்து ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தினார்னா அந்த நினைவோட தான் நம்ம இன்னைக்கு அவரை பார்க்குறோம். அந்த உளவியல் சுமைதான் நிகழ்காலத்தை அது இருக்கிறபடியே பார்க்க விடாம தடுக்குது. ஓ, அப்போ உண்மையான விடுதலைங்கிறது நேத்து நடந்த அவமானத்தோட சுமையிலிருந்து விடுபடுறது தான். அந்த அவமானம் நடந்ததுங்கிற தகவலிலிருந்து இல்ல.
சரியா? மிகச்சரியா. மனம் இந்த உளவியல் ரீதியான கடந்த காலத்திலிருந்து தன்னை காலி செய்யும் போதுதான் அது புதுசா உயிர்ப்போட இருக்க முடியும். புத்தர் என்ன சொன்னாரு? கீதை என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது வெறும் அறிவு. அந்த அறிவிலிருந்தும் விடுபட்டு மனம் முற்றிலும் காலியா எந்த முன்முடிவும் இல்லாம இருக்கும்போதுதான் அது அளவிட முடியாதத தி இம்மெஷரபிள உணர முடியும்னு சொல்றாரு. சரி, இப்படி விடுதலை அடைஞ்ச காலியான மனம் எப்படி இருக்கும்? அது எப்படி செயல்படும்? ஏன்னா காலியான மனம்னு சொன்னா ஏதோ செயலற்ற நிலை மாதிரி தோணுது. ஆமா ஆமா. இங்கதான் அவர் கவனம் அப்புறம் ஒருமுகப்படுத்துதல், அதாவது அட்டென்ஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். மாதிரி அது தன் சக்தியை எல்லாம் ஒரே புள்ளியில குவிச்சு மத்த எல்லாத்தையும் இருட்டடிப்பு செஞ்சிடும். நீங்க ஒரு கணக்கு போடும்போது உங்களோட முழு மனசையும் அதுல குவிப்பீங்க. பக்கத்துல என்ன சத்தம் கேட்டாலும் உங்க காதுல விழாது. இதுல ஒரு முயற்சி, ஒரு எதிர்ப்பு இருக்கு. அப்போ கவனம்னா என்ன? கவனம்ங்கிறது ஒரு ஃப்ளட் லைட் மாதிரி. அது எந்த பாகுபாடும் இல்லாம முழு அறையையும் ஒரே நேரத்துல ஒளிரச் செய்யும். ஓகே. நீங்க ஒரு அறையில கவனமா இருக்கும்போது சுவர்ல ஓடுற பல்லி, வெளியே கேட்கிற வண்டி சத்தம், உங்க உடம்புல ஏற்படுற உணர்வு, உங்க மனசுல ஓடுற எண்ணம் எல்லாம் தெரியும். இது எல்லாமே எந்த முயற்சியும் இல்லாம, எந்த தீர்ப்பும் இல்லாம உங்களுக்கு தெரியும். இதுல எதையும் ஒதுக்க வேண்டியதில்ல, எதையும் ஒதுக்க முடியாது. இது ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலை. இதுல எந்த மையமும் இல்ல, போராட்டமும் இல்ல. இந்த கவனமான நிலையில மனம் எப்படி மௌனமாகுது? ஏன்னா நம்ம மனசோ ஒரு குரங்கு மாதிரி எப்பவும் தாவிக்கிட்டே இருக்குமே. அமைதியா இருக்கணும்னு சொல்றது சுலபம், ஆனா நடைமுறையில அவர் சொல்ற மௌனம் நாம வற்புறுத்தி உருவாக்குற மௌனம் இல்ல. ஒரு மந்திரத்தை சொல்லி மனசை அடக்கிறதும் இல்ல. அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். உங்ககிட்ட ஒரு சிக்கலான பிரச்சனை இருக்கு. நீங்க அதை பத்தி எல்லா கோணத்திலையும் யோசிக்கிறீங்க, அலசுறீங்க, ஆராயறீங்க. உங்க மூளையால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வேலை செய்யறீங்க. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியாதுன்னு ஒரு நிலை வரும். ஆமா, மனசு சோர்வாகிடும். அந்த நிலையில உங்க மனசு தானாவே அமைதியாகிடும். ஏன்னா அது தன்னோட எல்லைக்கு வந்துருச்சு. அந்த மௌனத்துல தான் அந்த பிரச்சனைக்கான ஒரு புதுவிதமான பார்வை, ஒரு தெளிவு, ஒரு பெர்செப்ஷன் பிறக்கும். அப்போ சிந்தனையின் முடிவில் தான் மௌனம் தொடங்குது. ஆமா. அந்த மௌனத்துல தான் உண்மையான புரிதல் இருக்கு. அதுதான் இந்த மௌனமான கவனமுள்ள காலியான மனம்தான் படைப்பாற்றல் மிக்கது, கிரியேட்டிவ் என்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. அது எந்த முயற்சியும் இல்லாம, முரண்பாடு இல்லாம இயல்பா செயல்படும். அந்த நிலையை அடைய எந்த முறையோ பயிற்சியோ குருவோ உதவ முடியாது. மாறாக தன்னை முழுமையாக புரிந்து கொள்வதன் மூலம், தனது சிந்தனையின் செயல்பாடுகளை எந்த தீர்ப்புமின்றி கவனிப்பதன் மூலம் மட்டுமே அந்த நிலை சாத்தியமாகும். நம்ம பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணமூர்த்தி சொல்ற உண்மையான மாற்றங்கிறது நம்ம கடந்த காலத்தை கொஞ்சம் சரி பண்ணி மெருகேத்தி வாழ்றதில்ல. இல்ல. அது பழைய கட்டிடத்துக்கு புது பெயிண்ட் அடிக்கிற வேலை இல்ல. அது அஸ்திவாரத்தையே மாற்ற ஒரு முழுமையான உள்புரட்சி. நம்ம பார்க்குற விதத்துல, உணர்ற விதத்துல, சிந்திக்கிற விதத்துல ஏற்படுற ஒரு முழுமையான மாற்றம். ஆமா. இந்த உரையாடலோட மையச் செய்தியை மறுபடியும் சொல்லணும்னா இதுதான். இந்த மாற்றம் எந்த விதமான முயற்சியோ ஒழுக்கமோ முறையோ இல்லாம நடக்கணும். அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்னா, என்ன இருக்கிறதோ வாட் இஸ், அதாவது நம்ம கோபம், பொறாமை, பேராசை, பயம், அத நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம, அதை மாத்த முயற்சி பண்ணாம, அதிலிருந்து தப்பிக்க நினைக்காம, முழுமையான கவனத்தோட அது என்னன்னு பார்க்கும்போது தான் நிகழுது. அந்த பார்வை தான் தன்னை அறிதலோட தொடக்கம். அதுதான் உண்மையான தியானம், அதுதான் விடுதலை. இந்த உரையாடலின் இறுதியில உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போக நினைக்கிறேன். இது கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையிலிருந்து எழுகிற கேள்வி. நம்ம மனசுங்கிறது மொத்தமாக கடந்த காலத்தோட, நினைவுகளோட, நேலத்தோட விளைவு. அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு மனம் அதுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்திலிருந்தும், அதோட அடையாளங்களிலிருந்தும் முற்றிலுமாக விடுபட்டு காலமற்ற ஒன்றை உணர முடியுமா? நான் என்ற உணர்வே இல்லாத ஒரு இருத்தலின் நிலை சாத்தியமா?